ஸ்டாக் மார்க்கெட் ஒருத்தனை எப்படியெல்லாம் வச்சு செய்யக்கூடாதோ அப்படியெல்லாம் வச்சு 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 செஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதாவது 2015 இந்த மனுஷன் காலேஜ் முடிக்கிறான், ஓகேவா? இந்த மனுஷனோட பேரு அசோக், ஓகேவா? என்ன இருக்கு அப்படின்னா, காலேஜ் முடிச்ச கையோட மனுஷனுக்கு வேலை கிடைக்கல, அடிச்சு பிடிச்சி வேலை கிடைச்சிருச்சு. ஒரு வருஷம் கழிச்சு 2015 முடிக்கிறோம், 17ல தான் வேலை கிடைக்குது, ஓகேவா? அடிச்சு முடிச்சு போய் அப்படி பர்மனன்ட் ஆக போறோம். 2 வருஷம் வேலை செஞ்சிச்சு. 3வது வருஷம் பர்மனன்ட் எம்ப்ளாய் ஆயிரலாங்கிறப்ப கொரோனா வந்து மாட்டிட்டாங்க, ஓகேவா? அப்பயுமே சொல்லக்கூடாது, இவங்க கம்பெனில இருந்து 1/2 மாசம் சம்பளம் இவருக்கு கிரெடிட் ஆயிட்டு இருந்திருக்கு அந்த கொரோனா டைம்ல, ஓகேவா? ஓகே, அப்ப கொரோனா டைம்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்காருங்க. என்ன பண்றது, வீட்டுல தான் இருக்கோம், சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, அப்பா அம்மாவை வச்சு ரொம்ப நாள் வாழ முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ணிருக்காரு, இவரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காரு, ஓகேவா? வந்ததெல்லாம் இன்ட்ராடே ஸ்டாக்ல தான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லாவே போயிட்டு இருந்துச்சாங்க, சூப்பரா போச்சா, நல்லபடியா ப்ராஃபிட் பண்ணாராம், ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் மார்க்கெட் இவரை கட்டி இழுத்துருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம், ஓகேவா? ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள மனுஷன் வந்திருக்கான், வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா டீட்டெயிலா சொல்றேன், சரிங்களா? அதாவது 30,000 ரூபாய்ங்கிற கேபிட்டல் வச்சு, பெரிய கேபிட்டல், ஏன்னா அது லாக்டவுன் டைம், கொரோனா பீரியட், ஓகேவா? பெரிய கேபிட்டல் 30,000 ரூபாய் வச்சு உள்ள வந்திருக்காரு. மனுஷனுக்கு பட்டு 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 பட்டுன்னு லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட்டு பட்டுன்னு எவ்வளவு ப்ரோ? 30,000த்துல ஒரே வாரத்துல நீங்களா கேபிட்டலை டபுள் பண்ணவங்க தான் பார்த்துருப்பீங்க. இந்த மனுஷன் 30,000 ரூபாய 75,000 ரூபாய்க்கு மேல மாத்திட்டாராம். வெறும் 30,000 ரூபாய நல்லா நோட் பண்ணுங்க. மாத்த முடியுமா மாத்த முடியாதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, 75,000 ரூபாய மாத்திட்டாராம். ஓகே, வீரண்டி சூரண்டி அப்படின்னு அடிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ள போட அழுத்து அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, அந்த டைம்ல இவர் போட்டிருந்த கோல்டை பிளட்ஜ் பண்ணி, ஓகேவா, கோல்டுல இருந்து கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டு கேபிட்டல் மனுஷன் ஏற்றிருக்காரு, கேபிட்டல் ஏற்றிருக்காரு, ஓகேவா? என்ன இருக்கு, மார்க்கெட் அப்பதான் இவருக்கு வேலையவே காட்ட ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம், ஓகேவா? இவ்வளோ 3 லட்சம், அது என்னடே புரியல. யாரா இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கில் தான் லாஸ் பண்றாங்க. ஏன் இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் யாரும் லாஸ் பண்ண மாட்டீங்களா? ஓகேவா? அடிச்சு பிடிச்சி 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டாரு, ஓகேவா? கொரோனா டைம்ல ரெடி பண்ணியிருக்கலாம், பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டான். மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பு ஆப்பு இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டாரா? அதாவது மனுஷன் ஒரே வாரத்துல கேபிட்டல் டபுள் பண்ணான்னு சொன்னா, டபுளுக்கு டபுள் அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி பண்ண மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா 3 லட்சத்தை அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு. ஓகே, ஏன் ப்ரோ புட்சைல எடுத்து போட்டிருந்தாலே போதுமே ப்ரோ, முரட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே ப்ரோனா, மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும்னு டெய்லி வெயிட் பண்ணி புல்பேக்குன்னு வெயிட் பண்ணி புல்லும் பேக் ஆகல, அவருக்கு தான் பேக்ல மார்க்கெட் ஏற்றி இருக்கு, ஓகேவா? என்னாச்சு அப்படின்னா லாஸு கரெக்டா 1,12,000 ரூபாய் இருந்துச்சாங்க. எவ்வளோ? 3 லட்சத்துல 1,12,000 ரூபாய் இருந்துச்சான். அதை வச்சு என்ன பண்ண போறேன், எது பண்ண போறேன்னு எதுவே தெரியலையே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, லாஸ்டா ஒரே ட்ரேடு, இந்த ட்ரேட்ல என் வாழ்க்கை மாறினா மாறட்டும், இல்ல போனா மயிரா போச்சு அப்படின்னு எடுத்திருக்காரு புட் சைட்ல, ஓகேவா? மார்க்கெட்டு அடுத்த நாளே கால் சைடு. நான் எப்படி சொல்றது, ஒருத்தருக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ட்ரேடு எடுக்கும் போது கஷ்டம் வரலாம், எடுக்க ட்ரேடு எல்லாமே கஷ்டமா இருந்தா என்னதான் பண்ணுவா அந்த மனுஷங்கிற மாதிரி. இத்தனை நாள் புல்பேக் ஆகும்னு சொல்லி கால் சைடு எடுத்த ட்ரேடு எல்லாம் புட்டு கீழே வந்திருக்கு. இவர் புட் சைட்ல வாங்கி போட்டு ஹோல்டு பொசிஷன் ட்ரேடு ஹோல்டு பண்ண அன்னைக்கு கால் சைட்ல போய் இவரோட 1,12,000 வெறும், ஓகேவா, வெறும் 54,000 ரூபாயா ஆச்சா. அப்படியே பாதி 50% ஒரே நல்ல காலி. 3 லட்சத்துல இப்ப 54,000 தான் இருக்கு. ஏன் ப்ரோ சிரிச்சுட்டே சொல்ற அப்படின்னா, அந்த மனுஷனோட கான்பிடென்ட்டை பாராட்டணும் இல்லையா? ஓகே, வெறும் 54,000 தான் இருக்கு. இது வேலைக்கே ஆகாது, ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எல்லாம் நிறைய இந்த கேம்லாம் இருக்கும், ஓகேவா? என்ன அப்படின்னா, ரெட்டு கிரீனு எல்லோ ரெட்டு, அதாவது அந்த கலர் கேம் எல்லாருமே பிளே பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த கலர் கேம் தெரிஞ்சிருக்கும். கலர் கேம்ல எல்லாருமே மாட்டிருப்பீங்க. என்னன்னா, வயலட்டு, ரெட்டு, கிரீனு, இந்த 3 கலர் தான் இருக்கும். எந்த கலர் மேல வச்சாலும் 1 ரூபா வச்சா 2 ரூபா, 2 ரூபா வச்சா 4 ரூபா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த காசெல்லாம் வித்ரா பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி கரெக்டா போட்டிருக்காரு. முதல் 10,000 போட்டிருக்காரு, 20,000 20,000 போட்டிருக்காரு, 40,000 40,000 போட்டிருக்காரு, 80,000. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, 54,000 கிட்டத்தட்ட 2 லட்சம் பக்கம் கொண்டு வந்துட்டாரு. எதுல ப்ரோ, ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா? அப்ப அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல மனுஷனுக்கு அடிச்சு மார்க்கெட் துரத்திடுச்சு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
இதுல போட்டுட்டாரா கேம்ல, அந்த கலர் கேம்ல கலர் கேம்ல போட்டுட்டாரு. ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சு 2 லட்ச ரூபாய் பக்கம் பண்ணிட்டாரு. ஆளு மனசன் கரெக்டா யோசிச்சு என்ன பண்ணிட்டாரு, போடு இந்த 1,50,000 கடன் அடை அப்படின்னு சொல்லிட்டு கடனை அடைச்சு முடிச்சிட்டாரு. இப்போ இவரோட ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் பண்ணான்னு சொன்னால கிட்டத்தட்ட 75,000 பக்கம் அந்த ப்ராஃபிட் பக்கம் இவர்கிட்ட இருக்கு. ஓகேவா, என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா பில் பண்ணி அந்த இவருக்கு வந்த ப்ராஃபிட் எல்லாமே அந்த கலர் கேம்ல எடுத்துட்டாராம். சனியா அதோட போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதான. இப்ப கலர் கேமும் சம்பவத்தை ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 5,000 கட்டினாரா, 10,000 கட்டினாரா, 20,000 கட்டினாரா. அப்பதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சான். ஓகே, இது கேம்பிளிங், இங்க நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு என் கையில ஒரு 40,000 இருந்துச்சு ப்ரோ. ஒரு வருஷம் பக்கமா, அதாவது ஒரு மாசம் பக்கமா பண்ணி காசு 3 லட்ச ரூபா சம்பாதிச்சு திரும்பவும் ஜீரோக்கு வந்து திரும்ப அந்த 3 லட்ச ரூபாய் சம்பாதிச்சு கடனால அடிச்சுட்டு ஆளை விடுறோம். ஓகே அப்படிங்கிற கதையா வெளியே வந்துட்டேன் ப்ரோ. இப்போ நான் மார்க்கெட்ல வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னோட போர்ட்ஃபோலியோ இப்போ கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ப்ரோ அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சாரு. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த டைம்ல அந்த மாதிரி கேம் இருந்துச்சு. அவருக்கு இத்தனைக்கும் பியூர் லக். ஓகேவா, பியூர் லக்ல தான் அந்த மனுஷனுக்கு அடிச்சிருக்கு. ஓகேவா, எல்லாருக்குமே அந்த மாதிரி பியூர் லக்ல எதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றீங்களா, தாராளமா பண்ணுங்க, தப்பே கிடையாது. தெரிஞ்சுட்டு பண்றது சொல்றேன், நமக்கு புரியுதா? தெரிஞ்சுட்டா எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், தெரியல அப்படின்னா எவ்வளவு வேணா லாஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த மனுஷனோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அதை ஆளை விட்றா, எதுல இது பண்ணும் அப்படிங்கிற கதையா வெளியே வந்திருக்காரு. ஓகே, இந்த வீடியோவை இங்கேயே நான் முடிக்கிறேன். ரொம்ப அந்த மனுஷன் சிரிச்சுட்டே சொன்னார், இதெல்லாம் வந்து ஒரு கிரேசியா இருந்துச்சு ப்ரோ. இப்போ மட்டும் அந்த 3 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் போயிருப்பேன், உடஞ்சி போயிருப்பேன். லாக்டவுன் டைம்ல நான் செத்து போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வீடியோவை சிரிச்சுக்கிட்டே முடிச்சாரு. நானும் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவை சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே, உங்களோட ஸ்டோரி நம்ம வீடியோ சொன்னா தாராளமா கமெண்ட்ல சொன்னாலும் சரி, இல்ல பர்சனலா டிஎம் பண்ணாலும் சரி, என்ன வேணா பண்ணுங்க. டாடா.